ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. கண்டி கதிர்காம முருகனுக்கு கரகரோகரா. சேவல் கொடி அழகனுக்கு கரகரோகரா. முருகப்பெருமானுடைய திருவருளை பற்றியும் வண்ணம் கதிர்காமத்துறை இறைவா என்று எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய முருகப்பெருமான் அருவம் உருவம் இல்லாத நிலையிலே நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய, அருளாட்சி புரியக்கூடிய அருணகிரிநாத பெருமான் 25 திருப்புகழ் பாடல்களை சமர்ப்பணம் செய்த கதிர்காமத்துறை முருகனுடைய திருப்புகழோடு கதிர்காமத்துறை ஸ்தலபுராணத்தை அனுபவிப்போம். கதிர்காமத்துறை திருப்புகழ். எதிரில்லாத பதி தன்னை மேவி இனிக தாழ்நினைப்பை இருபோதும். எதிரில்லாத பதி தன்னை மேவி இனிக தாழ்நினைப்பை இருபோதும். இதய வாரித்திக்குள் உறவாகி எனதுள்ள சிறாக்க அருள்வாயே. கதிர காம வேற்பில் உறைவோனே கனகமேரியோத்த புயவீரா. மதுரவாணியூற்ற கழலோனே கழுதி கூனி மீத்த பெருமாளே. எதிரில்லாத பதி தன்னை மேவி இனிகதான் நினைப்பை இருபோதும் பெருமாளே. கதிரகாம வெற்பிற் துறைவோனே என்று அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருவாக்கினாலே சொல்லப்பட்ட புண்ணிய பூமி, தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு புண்ணிய திருத்தலம். வீர மகேந்திரபுரி என பெயர் பெற்ற புண்ணிய ஸ்தலம். மாமேறு, சரவண பொய்கை, கந்தவெற்பு, கந்தக்கோட்டம், புன்னாகவனம், மயூரக்ஷேத்திரம், மங்களபுரி, மயூரகிரி, மங்களநான் கஷேத்திரம், சிவவல்லிபுரம், சிவராஜதானி, சௌக்கியமேரு, வெற்பு என்று பற்பல திருநாமங்களால் அழைக்கப்பட்ட புண்ணிய பூமியே கதிர்காமம் என்று அழைக்கப்படுகிறது. காமம் என்றால் விருப்பம், கதிர் என்றால் நெருப்பு. முருகப்பெருமான் நெருப்பிலே இருந்து தோன்றுகிறது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து கர்ப்பவாசம் இல்லாமல் 6 தீப்பொறியாக வந்த முருகப்பெருமானே தான் விரும்பி உறைந்த இந்த இடம் என்கின்ற காரணத்தினாலே கதிர்காமம் என அழைக்கப்படுகிறது. அழகாக கச்சேப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானுடைய ஒரு வடிவத்தை குறிப்பிடப்படும் போது அது எப்படி அமைந்திருக்குமோ அப்படியே ஒரு ஸ்தலம் கதிர்காமம் எனும் அற்புத கஷேத்திரம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அருவம் வடிவமில்லாதவன், உருவம் வடிவமுடையவன், அரு உருவத் திருமேனி, வடிவம் கொண்டு வடிவமில்லாத ஒரு திருமேனி, அருவமும் உருவமாகி அனாதியாய் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவன். அவன்தான் சகல ஜீவன்களுடைய ஆத்மாவிலே உறைந்து கொண்டிருக்கின்றான். அவனே ஜோதி ரூபமாக இருக்கின்றான். அந்த ஜோதியே மிக ரகசியமாக இருக்கக்கூடிய பரம பவித்திரமான புண்ணியபூமி கதிர்காமம்.
மற்ற ஆலயங்களிலே கர்ப்ப கிரகங்களிலே திரு உரு கொண்டு நாம் முருகப்பெருமானை தொழ முடியும், வணங்க முடியும். கதிர்காமத்திலே திரைச்சீலை மட்டுமே முருகப்பெருமான். வள்ளி தெய்வ யானையுடன் அருமுகப் பெருமான் மயில் மீது நமக்கு அருட்காட்சி தரக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு திருக்கோலம். இந்த திரைச்சீலைக்கு பூஜைகள், வழிபாடுகள், தீபாராதனை உட்பட நாம் கண்டு அனுபவிக்க முடியும். என்ன காரணம்? இங்கே திரைச்சீலையை வழிபடப்படுகிறது. பிரம்மாண்டமான ஆலயத்தை காண முடியவில்லை, செங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை காண முடிகிறது. ஆலயத்தினுடைய நுழைவு வாயிலே இடதுபுறத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெண் அரசு நம்மை வரவேற்கிறது. உள்ளே நுழையும் பொழுது பிரம்மாண்டமாக ஓடக்கூடிய கங்கையினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய மாணிக்க கங்கை இங்கே ஓடுகிறது. இங்கேயோ சித்த புருடர்கள் தவம் செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதரோ 25 திருப்புகளை பாமாலை பூமாலையாக ஆக்கி முருகப்பெருமானுக்கு சாற்றி இருக்கிறார். பெரும் திருவிழாவிலே ரகசியமாகவே யந்திரமானது பெட்டிகளை எடுத்து செல்லப்பட்டு வெண் திரையால் மூடப்பட்டு எடுத்து வரப்படுகிறது. முல்லை புஷ்பங்கள் இறைவனுக்கு சாற்றப்படுகின்றன. வெளியில பெரும் படத்தட்டுகள் இருந்தாலும் அவையெல்லாம் ரகசியமாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த திரைக்கு உள்ளே இருப்பது என்ன? அவற்றினுடைய ரகசியம் என்ன? சிதம்பரத்திலே எவ்வாறு ரகசியமானது பாதுகாக்கப்படுகிறதோ அப்படியே கதிர்காமத்திலே இந்த ரகசியமும் பாதுகாக்கப்படுகிறது. ஓம் என்கின்ற பிரணவ பொருளே முருகப்பெருமான். ஓம் என்கின்ற பிரணவ பொருளுடைய பிந்துவாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஆகவேதான் அவனை அனாதி என்கின்றார், ஜோதி என்கின்றார், பிரம்மம் என்கின்றார். பிரம்மத்தினுடைய முடிவென்ன என்பதை காண வேண்டும் என்று கேட்டால் கதிர்காமத்தினுடைய கருவறையின் உள்ளே குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய மூலமூர்த்தி. பிரம்மம் என்பது என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கிறது. அதுவே பரம்பொருளாக இருக்கிறது. பரம்பொருளுடைய கூற்றாக ரகசியமாக இருக்கிறது. அணுக முடியாமல் இருக்கிறது, அணுகுவதற்கு எளிமையாக இருக்கிறது. இத்தனையும் கூட்டுவித்த ஒரு மகத்தான புண்ணிய சன்னதிதான் எதிர்காலம். நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் முருகப்பெருமான் ஈடேற்றி தருகின்றான். ஆகவேதான் கதிர்காலம். காவடிகளை ஏற்று அருள் புரிகின்றான் கதிர்காலம். சூரபத்மனை சம்பாரம் செய்வதற்காக இங்கேயே எழுந்தருளியிருந்தான். இந்த இடத்திலே முருகப்பெருமான் தங்கியிருந்த காரணத்தினாலேயே போர்க்கோலத்தோடு கர்ப்ப கிரகத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? பண்டார நாயகன் என்ற பெயர் உண்டு, சிங்கார வேலவன் என்ற பெயர் உண்டு. எல்லாவற்றிற்கும் நாயகன் அவன்தான். சோமாஸ்கந்தர் என்ற ஒரு அழகான ஒரு மூர்த்தம் இறைவனும் இறைவியும் காண முடியும். ஸ்கந்தன் என்கின்ற மூர்த்தத்தை கவனித்து பார்த்தால் ஏதோ தெரியும். அப்படி ஒரு வடிவம். ஸ்கந்தம் என்கின்ற மூர்த்தம் தான் அமிர்தத்திற்கு ஒப்பானது. அமிர்தம்தான் முருகன். அழியாத நிலைக்கு அடித்துச் செல்பவன் முருகன். சத் சித்தானந்தம் என்கின்ற சச்சிதானந்த பரம்பொருளாக இருந்து நமக்கு அனுகிரகம் புரிகின்றான். ஆகவே தான் கருவறையில ரகசியமாக உறைந்து நமக்கு அருள் புரிகின்றான். அப்படி அழகானது ஒரு ஆலயம். கந்தசட்டி பெருவிழாவிலே கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்தால் ஆச்சரியப்பட்டு விடுவோம். எங்கு பார்த்தாலும் முருக கோஷத்தை காண முடியும். முருகப்பெருமானுடைய அல்தரும் தலங்கள் 82 திருப்புகழால் சூழப்பட்ட புண்ணிய பூமி. சிங்களவர், பௌத்த மதத்தினர், வேற்று மதத்தினர் அனைவரும் முருகப்பெருமானை தங்களுடைய கடவுளாக எண்ணி வழிபாடு செய்கிறார்கள். இன்றைக்கும் இந்த இடத்திலே வைக்கப்பட்ட வெண் அரசு மாமன்னர் அசோகருடைய புத்திரி சங்கமித்திரையால் கொண்டு வந்து நடப்பட்டது. அவளுக்கும் மானசீகமாக குக பக்தி, முருக பக்தி இருந்திருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. சைவம், சாக்தம், வைணவம் என்றெல்லாம் நாம் குறிப்பிடப்படும் பொழுது கௌமாரம் என்ற முருகப்பெருமானை அறுதியிட்டு கூறக்கூடிய அறுவகை சமயங்களிலே முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடிய ஆச்சரியகரமான முருகப்பெருமான் குடிகொண்டு திரைச்சீலையிலே நமக்கெல்லாம் அருள்மழை பொழியக்கூடிய கந்த கோட்டத்தில் உரை எம்பெருமானை என்று எம்பெருமானை நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான பெயர் கந்த கோட்டம் என்கின்ற பெயர் இங்கே வழங்கப்பெறுகிறது. ஆகவேதான் வள்ளல் பெருமானுடைய வாக்கின்படி சுடராக இருக்கின்றார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நடந்து புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும். மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும்.
மதமானவை பிடிக்காதிருத்தல் வேண்டும், மதி வேண்டும், கருணை விதி வேண்டும், நோயற்ற வாழ்வியாம் வாழ வேண்டும். தர்மமிகு சன்னதில் கந்த கோட்டத்தில் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக செய்வமணியை என்ற முருகப்பெருமானுடைய திவ்ய பாதார விந்தங்களில பற்பல மலர்களை சுற்றி நமஸ்கரிப்போம். கதிர்காமத்து உரை முருகப்பெருமானை நாமும் கண்டு வணங்கி இன்புற்று அருள் பெற்று ஆனந்தத்தில் திளைத்திருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, அரஹரோஹரா.